உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்கள் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, டாப் 5 பெஸ்ட் ஆல் இன் ஒன்ல வரக்கூடிய கேமிங் பிசியை பத்தி சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொதுவாகவே பாத்தீங்கன்னா கேமிங் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதிகப்படியான கிராபிக்ஸ் உடைய பவர்ஸ் கன்சியூம் பண்ணும். அது மட்டும் இல்லாம ஹார்ட் டிஸ்க் உடைய ஸ்பேஸ் அது ரொம்பவே குறைவா தான் எடுக்கும். அது இல்லாம ரேம் உடைய ஸ்பேஸ் அதிகமா எடுக்கும். ஸோ அப்போ நம்ம அதிகமா எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ப்ராசஸர், ரேம், கிராஃபிக் கார்டு கம்பல்சரியா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து வாங்குறது தான் கேமிங் பிசி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆல் இன் ஒன் கேமிங் பிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணி பெரிய அளவுல பாத்தீங்கன்னா கேம் விளையாடுறது அப்படிங்கிறது சாத்தியமற்ற விஷயம். ஏன்னா ஒரு சின்ன சிங்கிள் கம்ப்யூட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ணி அதை செல் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் காஸ்ட் அதிகமானாலும் ரொம்ப ரேர் பிசிஸ் தான் அவைலபிளா இருக்கு. அண்ட் ரொம்பவே கம்மியான கம்பெனிஸ் தான் இந்த மாதிரியான ஆல் இன் ஒன் கேமிங் பிசிஸ் அவைலபிள் பண்ணிருக்காங்க. அந்த வகையில சில பிராண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ எவ்வளோ கேம் விளையாடலாம் அப்படிங்கறத பொறுத்து நம்ம இந்த ஒரு சில கேட்டகரிஸ் சூஸ் பண்ணிருக்கோம். ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கேமிங் பிசி நீங்க சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அதோட ஸ்கிரீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஸ்கிரீனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 24 இன்ச்சஸ்க்கு மேல வர மாதிரி கண்டிப்பா மினிமமே நீங்க பாத்துக்கணும். ஏன்னா கேம் விளையாடுறீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை நம்ம டிஸ்பிளேல பாக்குற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம கண்டிப்பா நோட் அவுட் பண்ற மாதிரியான விஷயங்களா இருக்கிறதுனால டிஸ்பிளேக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியது அவசியமானது. ஐபிஎஸ்ல ஃபுல் ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே உங்களுக்கு தராங்களா அப்படிங்கிறதையும் பாருங்க. அது மூலமா நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு விஷயங்களை உங்களால பார்த்து விளையாட முடியும். கேம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்டர்லெஸ்ஸா இருக்கக்கூடிய பெசல்லெஸ் கம்மியா இருக்கக்கூடிய டிஸ்பிளேவை நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓவர் வியூல பாத்தீங்கன்னா ஃபுல்லா உங்களால கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிக்க முடியும். அதே மாதிரி ப்ராசஸர்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா 10th கோர் இன்டெல் i5க்கு மேல இருக்கா இல்லையா அப்படிங்கறதையும் ஷூரா பாத்துக்கோங்க. சோ அதுதான் ஓரளவுக்காவது கேமிங் பெர்ஃபார்மன்ஸை நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். லாக்ஸை மிகப்பெரிய அளவுல இது குறைக்கும். மினிமமா சொல்றேன், ஒரு 8GB மேல DDR4ல வரக்கூடிய ரேம்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. சோ அது ஒவ்வொருத்திலையும் டிஃபரெண்டா வேரி ஆகுது. உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஆடியோ பாத்தீங்கன்னா கம்பல்சரி ஆல் இன் ஒன் பிசில வந்துரும். சோ அதோட RMS வேல்யூ என்ன அப்படிங்கறத நீங்களே பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் வாங்கும்போது உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பேஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. சோ அந்த வகையில 1 TB அளவுல இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸ், அதாவது மெக்கானிக்கல் டிரைவ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது இருக்க மாதிரியும் 512 அளவுல இருக்கக்கூடிய GB ஸ்பேஸ்ல உங்களுக்கு SSD வரா மாதிரியும் சூஸ் பண்ணிக்கோங்க. SSD பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா பாத்தீங்கன்னா டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்றது வைக்கிறதுக்கும் உங்களுடைய அந்த பர்టిక్యులர் OS ரொம்ப ஃபாஸ்டா ரன் பண்ண வைக்கிறதுக்கும் மிகப்பெரிய அளவுல யூஸ்ஃபுல்லா இருக்கு. பட் ஹார்ட் டிஸ்கை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். சோ அதுக்கு தான் கண்டிப்பா அதை யூஸ் பண்ணிக்க முடியும் நம்மளால. நல்ல ஒரு ஹை எண்ட்ல ஹை குவாலிட்டியா வரக்கூடிய கிராஃபிக் கார்டு, அதாவது 4GB ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 16GB அதே மாதிரி 32GB க்குலாம் கிராஃபிக் கார்டு போகுது. பட் ஆனா நம்மளுக்கு அவ்வளோ பெரிய கிராஃபிக் கார்டு நீடட் கிடையாது. சோ மினிமமா 4GB ல இருந்து 8GB குள்ள இருக்க மாதிரி கேமிங்க்கு நீங்க தாராளமா சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆன் சைட் சர்வீஸ் சப்போர்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்களா, இல்ல கஸ்டமர் எண்ட் சப்போர்ட் கொடுக்குறாங்களா, இல்ல டேக் அண்ட் கவர் த வாரண்டி அப்படின்ற மாதிரியான வாரண்டி சப்போர்ட் எல்லாம் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதையும் ஒரு கம்ப்யூட்டர்ஸ் வாங்கும்போதே நம்ம பார்க்க வேண்டியது அவசியமானது. அண்ட் வாரண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அக்சசரிஸ் அண்ட் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா 6 மாசம் அண்ட் 1 இயர் மொபைல் மாதிரி தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ நமக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி வாரண்டியை நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும். அண்ட் இதுல இருக்கக்கூடிய சில பேசிக்கான ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் வர மாதிரி வெப் கேமரா இருக்கும். அது ஃபுல் HDR 720p ல வரலாம். அதே மாதிரி உங்களுக்கு கீபோர்ட் அண்ட் மவுஸ் எக்ஸ்டர்னலா ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அது வயர்லெஸ்ஸா இருக்கலாம், இல்ல ஒயரோட இருக்கலாம். அண்ட் ப்ளூடூத், வைஃபை ஆப்ஷன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் அண்ட் VGA அதே மாதிரி HDMI சப்போர்ட்ஸ் இதெல்லாம் கொடுத்திருப்பாங்க. சோ அதெல்லாம் உங்களுடைய நீடுக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஒரு நல்ல பெஸ்ட் ஆல் இன் ஒன் கம்ப்யூட்டர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். சோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டாப் 5 பெஸ்ட் ஆல் இன் ஒன் கம்ப்யூட்டர் மாடல்ல கேமிங்காக எதெல்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். 5th பிளேஸ்ல HP கேமிங் PC பத்தி பார்க்க போறோம். 10th gen Intel Core i3 டெஸ்க்டாப் மாடலா வருது. 8GB DDR4, 2400 SD RAM and 1 TB capacity, USB black white keyboard and mouse ஓட தராங்க. வாய்ஸ் அசிஸ்டன்ட்காக Alexa built-in பண்ணிருக்காங்க. Amazon இந்த ப்ராடக்ட் பிரைஸ் 43,990 ரூபீஸ்க்கு செல் பண்றோம். 8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க based on 84 verified reviews இருக்கு. 4th பிளேஸ்ல ASUS ல இருந்து வரக்கூடிய கேமிங் PC பத்தி பார்க்க போறோம். Intel i5 1.6 GHz பேஸ் ஸ்பீட் ஆகவும் up to 4.2 GHz boost turbo ஸ்பீட் ஆகவும் கொடுத்திருக்காங்க. 21.5 inches of full HD 1920 x 1080p 16:9 ரேஷியோல இந்த டிஸ்ப்ளே வருது. IPS லெவல் பேனல் அண்ட் ஆன்டி கிளேர் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 720p HD கேமரா அண்ட் Wi-Fi 5 dual band ஓட வருது. உங்களுக்கு Amazon இந்த ப்ராடக்ட் பிரைஸ் 51,090 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 10 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க based on 7 verified reviews இருக்கு. 3rd பிளேஸ்ல Lenovo ல இருந்து வரக்கூடிய கேமிங் PC பத்தி பார்க்க போறோம். 10th gen Intel Core i5 1021U கேமிங் PC மாடலா வருது. 1.6 GHz பேஸ் கிளாக் ஸ்பீட் ஆகவும் 4.2 GHz மேக்ஸிமம் பூஸ்ட் ஸ்பீட் ஆகவும் கொண்டு வந்திருக்காங்க. 8GB DDR4 2666 RAM ஆகவும்
ஸ்டோரேஜ் 1TB ஹார்ட் டிஸ்க் கொடுத்திருக்காங்க. 23.8 inches of full HD, அதே மாதிரி HD 720p ல கேமரா ஆட்டோ ஃபோக்கஸ் ஃபீச்சரோட தராங்க. Amazon இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் 59,990 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 9 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க based on 9 verified reviews இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல HP கேமிங் PC பத்தி பார்க்க வரோம். 21.5 inches full HD all-in-one game PC மாடலா வருது. 10th gen Intel Core i5 ப்ராசஸரோட தராங்க. 1.6 பேஸ் ஸ்பீட் ஆகவும் 4.2 GHz மேக்ஸிமம் Intel Turbo Boost ஸ்பீட் ஆகவும் தராங்க. 8GB DDR4 2666 SD RAM 1TB ஹார்ட் டிஸ்க் கொடுத்திருக்காங்க. Amazon இந்த ப்ராடக்ட் பிரைஸ் 66,990 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 10 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க based on 3 verified reviews இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நியூ Apple Mac பத்தி பார்க்க போறோம். 4.K Retina display with 24 inches மாடலா கொண்டு வந்திருக்காங்க. Apple M1 chip with 8 core CPU ஓட வருது. 8GB RAM 512GB SSD space capacity தராங்க. 6 speaker sound system for audio experience-காக ப்ரொவைட் பண்றாங்க. Amazon இந்த ப்ராடக்ட் பிரைஸ் பிரீமியமா வரதுனால 1,59,900 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க based on 19 verified reviews இருக்கு. இப்போ நீங்க பார்த்த இந்த மாடல் Flipkart Amazon தாராளமா செக் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் கீழ டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ற வேணும் அப்படி ஓபன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. பட் Amazon சேம் பிராண்ட் சேம் ப்ராடக்ட் Flipkart ல இருக்காது. சோ அதுக்கு ஆல்ரெடி பெஸ்டா செல் ஆகக்கூடிய சில ப்ராடக்ட்டோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற வேணும் அப்படி ஓபன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்ல சூப்பரான ப்ராடக்ட் வீடியோல சந்திக்கிறேன். நல்ல சைனிங் ஆஃப் விஜய் பாபா. See you, have a nice day.